படி வைக்கிற இடத்துல அவர் கஷ்டப்பட்டு ஏறாருல. ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முருகனின் 3ஆம் படை வீடான பழனிக்கு வந்தால் எங்கே தங்கலாம், எங்கே மொட்டை அடிக்கலாம், தரிசனத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு முழு தகவல்களையும் A to Z சொல்லும் பயண வழிகாட்டி தாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பழனிக்கு வர்றதுக்கு எல்லா ஊரில் இருந்தும் பழனிக்கு பஸ் இருக்குங்க, அதில் வரலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு டைரெக்டாக 4 ட்ரெயின் இருக்குங்க. திண்டுக்கல் வர்றதுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்துடலாம். அது மாதிரி நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தால் காரோ இல்லை பஸ் அது மாதிரி வந்தால் பார்க் பண்ணுறதுக்கு பழனி தேவஸ்தானம் சார்பாக ஒரு 5 இடத்துலையும், அது தவிர நிறைய ப்ரைவேட் பார்க்கிங் கூட பழனியில் அவைலபிளாக இருக்குங்க. பழனிக்கு வந்துட்டு நீங்கள் ரூம் எடுத்து தங்கி கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் தனியார் ஹோட்டல்கள் நிறைய இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோட்டலோட ஃபோன் நம்பர் இதில் கொடுக்குறேங்க. ஹோட்டலோட ஃபுல் வீடியோ வேணும்னா உங்களுக்கு அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் பழனி தேவஸ்தான ரூம்கள் இருக்கும் இடமான தண்டபாணி நிலையம் கூட இருக்குங்க. அங்கே 300 ரூபாயிலேருந்து ரூம்கள் கிடைக்குங்க. விசேஷ நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் கண்டிப்பாக அங்கே வந்தால் ரூம் எடுத்துக்கலாங்க. இதை தவிர பாத்ரூம், டாய்லெட் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கூட நிறைய இடங்கள் இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் மொட்டை போடுற மாதிரி இருந்தால் தண்டபாணி நிலையத்தில் ஒரு மொட்டை போடுற இடம் இருக்குங்க. திருஆவணன்குடி கோவிலுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குங்க. தண்டபாணி நிலையத்துக்கு பேக் சைடில் கூட ஒரு இடம் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தோட இடங்கள் தாங்க. அதனால் இந்த இடத்துலலாம் நீங்கள் மொட்டை போடுறதுக்கு எந்த சார்ஜுமே தர வேண்டியதில்லைங்க, எல்லாமே ஃப்ரீ தான். அது மாதிரி நீங்கள் திருஆவணன்குடி கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மொட்டை எடுக்கிற இடத்துல மொட்டை எடுத்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சரவண பொய்கை இருக்குங்க, பழனி தேவஸ்தானத்தோடது. இதில் கூட நீங்கள் குளிச்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்படி நீங்கள் ரூம் வாடகைக்கு எடுக்காமல் பொருட்கள் மட்டும் பாதுகாப்பாக வச்சுட்டு மேலே மலைக்கோவில் போகிறதுக்கு தேவஸ்தானத்திலே கிளாக் ரூம்கள் கூட இருக்குங்க. அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே அந்த இடம் வந்துருங்க. இதுதாங்க அந்த கிளாக் ரூம். இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொட்டை எல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே பார்க்கணும் தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனின் 3ஆம் படை வீடாக கருதப்படும் திருஆவணன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில் தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய இடம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போனாலே உங்களுக்கு இந்த திருஆவணன்குடி கோவிலை நீங்கள் பார்த்துடலாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகன் குழந்தை வேலாயுதராக மயில் மீது அமர்ந்து காட்சியளிக்கிறாருங்க. இங்கே காமதேனு, சூரியன், அக்னி, லக்ஷ்மி, பூமாதேவி ஆகியோர் வழிபட்டு பலன் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த கோவில் ஆவினன்குடி அப்படின்னு பெயர் பெற்றது. சனிதோஷ நிவர்த்தி தலமாகவும் முருகனை குழந்தை வடிவில் தரிசிக்க ஏற்ற தலமாகவும் இந்த தலம் போற்றப்படுது. இந்த கோவிலும் பழனி மலை கோவிலோடு சேர்ந்த உபகோவில் தாங்க. திருஆவணன்குடி கோவிலுக்கு எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலைக்கோவில் போகிறதுக்கு வழி வருங்க. அந்த வழியாக வந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய பாத விநாயகர் கோவில் வருங்க. பாத விநாயகரையும் தரிசிச்சுட்டு அடுத்து நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் தான் படிக்கட்டு கூட இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் சிலையை நவபாஷாணத்தால் போகர் எனும் சித்தர் வந்து பண்ணியிருக்காருங்க. பழத்துக்காக கோவிச்சிட்டு இங்கே வந்த முருகரை அவ்வை பிராட்டி சமாதானம் பண்ண வந்தாங்க. அப்போ அவங்க பழம் நீ அப்பா அப்படின்னு சொல்லி முருகரை பாடி அழைச்சாங்க. அதனால் இந்த ஊர் பழனின்னு சொல்லப்பட்டதுங்க. இந்த கோவில் கோபுரத்து மேலே தங்க முலாம் பூசியிருக்காங்க. இந்த மலை மேலே போகருக்கு ஒரு தனி சன்னதியும் அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் முருகருக்கு பலவித வேண்டுதல்கள் பக்தர்கள் வேண்டிட்டு செலுத்துகிறாங்க. அதில் முக்கியமானது காவடி எடுக்கிறது, முடிக்காணிக்கை கொடுத்தல், பாத யாத்திரை, குழந்தைய தங்க தொட்டில் போடுறது, தங்கரதம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக செய்கிற வேண்டுதல்களுங்க. இந்த மலை மேலே இருக்கிற முருகரை பார்க்க நாம் 689 படி ஏறி போகணுங்க. இந்த படிகள் ஏறுறதுக்கு சில பேருக்கு சிரமப்படுவாங்க. அவங்களுக்காக யானை பாதைன்னு ஒரு வழி இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் படி இருக்கும், கொஞ்சம் நின்று நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால சிரமம் தெரியாது. அதனால் பலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஏறுறப்போ யானைப்பாதை வழியாக போயிட்டு இறங்கி வர்றப்ப படியில் இறங்கி வந்துடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு போகிறதுக்கு விஞ்ச் அப்படின்னு சொல்கிற மின் இழுவை ரயில் மற்றும் ரோப்கார் எனப்படும் தொங்கூர்தி அப்படிங்கிற 2 சேவைகளும் இருக்குங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த மலைக்கு நம்ம போகலாங்க.
அது மாதிரி இந்த பழனி மலை அடிவாரத்தை சுற்றிலும் தேவஸ்தானம் சார்பாக ஒரு 20 பேட்டரி காரும் விட்டுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அதையும். இது தாங்க விஞ்ச் ஸ்டேஷன். இங்கே மேலே மலைக்கு போகிறதுக்கு மொத்தம் 3 விஞ்ச் வந்து செயல்படுதுங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் இங்கே டிக்கெட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து டக்கு டக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்கும் 3 விஞ்ச் இருக்கிறனால. விசேஷ தினங்கள் மற்றும் வார விடுமுறை தினங்களில் மட்டும் கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அந்த வெயிட்டிங் ஏரியா. விஞ்சுக்கு நம்ம போகிறதுக்கு ஒருத்தருக்கு 50 ரூபா டிக்கெட்டுங்க. அது மாதிரி மேலே மலைக்கோவில் போகிறதுக்கு ரோப் காரும் செயல்படுதுங்க. ரோப் கார் ஸ்டேஷன் இதுதாங்க. இங்கேருந்து தான் மேலே ரோப் கார் மூலமாக நம்ம மலையை அடையலாம். அந்த ரோப் காரில் நம்ம போகிறதுக்கு ஒருத்தருக்கு 50 ருபீஸ் டிக்கெட்டுங்க. அந்த ரோப் காருக்கு வந்து அப்பப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை மெயின்டெனன்ஸுக்காக நிப்பாட்டிடுவாங்க. பக்தர்கள் மேலே மலைக்கோவிலுக்கு அவங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாதுங்க. அதை வந்து சரண்டர் பண்ணிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது வந்து சரண்டர் பண்ணுறதுக்கு இடம் பார்த்திங்கன்னா விஞ்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்குது, அப்புறம் ரோப்காருக்கு ஆப்போசிட்லேயும் இருக்குது. அது மாதிரி பஞ்சாமிர்தம் வாங்குறதுக்கு ஸ்டால்கள் எல்லாமே இருக்குது. படியேற வழிக்கிட்டையும் வந்து செல்ஃபோன் சரண்டர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே அந்த கவுண்டர்ஸ் செயல்படுது. அங்கே நம்ம ஃபோனை சரண்டர் பண்ணிட்டு தான் மேலே போகணும். 5 ரூபாய் சார்ஜுங்க அதுக்கு. அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற காலணிகளை கழட்டி பாதுகாப்பாக வச்சுட்டு போகிறதுக்கும் வந்து ஒரு ஸ்டேஷன், அதாவது விஞ்ச் ஸ்டேஷன் பக்கத்தில், ரோப் கார் பக்கத்தில், படிப்பாதைக்கு பக்கத்தில் எல்லாமே அங்கே இதுக்கும் கவுண்டர்ஸ் இருக்குங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பழனி தேவஸ்தான தண்டாயுதபாணி நிலையத்தில் இருக்கிற ரூம்ஸை பற்றிய டீட்டெயில்ஸுக்கான போர்டும் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், விஞ்ச் ஸ்டேஷன் பக்கத்தில், ரோப் கார் பக்கத்தில் எல்லாமும் அதுக்குண்டான போர்டும் வச்சுருக்காங்க. அதையும் நம்ம பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸை சூஸ் பண்ணிக்கலாங்க. தேவஸ்தானத்து மூலமாக சிறப்பான வசதிகள் பக்தர்களுக்கு நல்லாவே செஞ்சுருக்காங்க. அதனால் நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக சாமி பார்த்துட்டு வெளியில் வரலாங்க. நக்கீரருக்கு பின்வழி வந்த போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. பழனிமலை மற்றும் இடும்பன்மலை இவை ரெண்டுமே பார்த்திங்கன்னா கைலாயத்தில் சிவகிரி சத்திகிரி அப்படின்னு இருந்ததாகவும், சிவபெருமான் அகத்தியருக்கு இந்த 2 மலைகளையும் தந்ததாகவும், அவ்விரு மலைகளையும் இடும்பாசுரன் மூலம் அகத்தியர் பொதிகை மலைக்கு எடுத்து செல்ல விளைந்தார். அங்ஙனம் எடுத்து செல்லும் போது இடும்பாசுரன் களைப்படைந்து முருகனின் கருணையினால் இவ்விடத்திலே இறக்கி வைத்ததால் இத்தலம் ஏற்பட்டதாக புராண கதை சொல்கிறது. மேலே பழனி மலைக்கு போகிறதுக்கு படிப்பாதை தினமும் காலையில் 4:45க்கு திறந்துருக்குங்க. அது மாதிரி இரவு 8 மணிக்கு மூடிடுவாங்க சாதாரண நாட்களில். மற்ற விசேஷ தினங்களில் காலையில் 2:45லேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த படிப்பாதை திறந்திருக்கும். அதே போல் மேலே பழனி நட திறந்திருக்கிற டைம் பார்த்திங்கன்னா சாதாரண நாட்களில் காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும், மற்றும் விசேஷ நாட்களில் காலையில் 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் மட்டுமே திறந்திருக்குங்க. மேலே மலையில் முருகனை நம்ம தரிசிக்க இலவச தரிசனம் இருக்குது. அது மாதிரி 10 ரூபாய் கட்டணம் செலுத்திட்டு பார்க்கலாம், 100 ரூபாய் கட்டணம் செலுத்திட்டு பார்க்கலாம். விசேஷ தினங்களில் இந்த 10 ரூபா டிக்கெட்டுன்றது 20 ரூபா ஆக்கிடுவாங்க. நாம் இந்த படிப்பாதை இல்லைன்னா யானைப்பாதை வழியாக போனால் தான் போகிற வழியில் இருக்கிற இடும்பன் கோவிலை நம்ம தரிசிக்க முடியுங்க. அது மாதிரி மலையில் முருகனை தரிசிச்சுட்டு நம்ம பஞ்சாமிர்தம் வாங்கவோ விபூதி வாங்கவோ தேவஸ்தான கவுண்டர்ஸ் அங்கே இருக்குங்க, பிரசாத கவுண்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி கீழே இறங்கி வந்தாலும் ஃபேமஸான சித்தநாதன் விபூதிக்கு, அது மாதிரி கந்தவிலாஸ் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பாதைக்கு பக்கத்துலேயே இந்த கடைகள்லாம் கூட இருக்குங்க. அது மாதிரி படிப்பாதை போகிற வழியிலையும் வந்து டாய்லெட் வசதிகள், தண்ணீர் வசதிகள் எல்லாமே வந்து தேவஸ்தானத்தால் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழே இது மாதிரி பாருங்கள், வெளியூர் பக்தர்கள் வந்து தங்கி ரெஸ்ட் எடுக்கவோ இல்லை படுத்துறங்கவோ வசதியாக இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சில பக்தர்கள் மேலே மலைக்கு போகாமல் பஞ்சாமிர்தம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக திருஆவணன்குடியிலேருந்து மலைப்பாதை போகும் வழியில் இந்த மாதிரி பஞ்சாமிர்த கவுண்டர்ஸ் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முருகருக்கு எந்தெந்த நேரம் என்னென்ன அலங்காரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் கொடுத்துருக்கேங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த கோவில் வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வருதுங்க. அதனால் 24 மணி நேரமும் அன்னதான வசதியும் இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலை நம்பி தாங்க ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த முருகர் வந்து திரு அருள் புரிஞ்சிருக்காரு. எனக்கு தெரிந்த தகவல்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.
எல்லாருக்கும் அந்த முருகனின் திரு அருள் கிடைக்க வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.